தன்னுடைய குறைவு என்ன? இந்த ஒரு நஷ்டமும் இழப்பும் ஏமாற்றமும் தோல்வியும் ஏற்படுவதற்கு தன்னிடத்தில் என்ன குறைவு இருக்கிறது என்பதை கர்த்தரிடத்தில் கேட்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். மற்றவரிடத்தில் இருக்கிற குறைவு என்னன்னு சொல்லி இங்கே யார் மாட்டுவாங்க, யாரை பற்றி என்ன குறை சொல்லலாம், என்ன குற்றம் சொல்லலாம், தூக்கி எறிஞ்சிட்டு வர கர்த்தர். ஜாக்கிரதை, கர்த்தர்கிட்ட விளையாடாதீங்க. யாரை பற்றியும் குற்றமே செய்கிற ஒருவராக இருந்தாலும் அவங்கள பற்றி குற்றப்படுத்தி பேசுறது உனக்கு உரிமை கிடையாது. ஜாக்கிரதையா இரு. நான் சொல்லல, வசனம் சொல்லுகிறது. குறைவுள்ள ஒருவர் மீது உனக்கு அக்கறை இருந்தால், நீ நல்ல கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால், நீ சரியான தேவ பிள்ளையாக இருந்தால், கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற ஒரு நபராக இருந்தால் அவங்க கிட்ட போய் சொல்லணும். அது ஊழியக்காரங்களாக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி. பிரதர் சிஸ்டர், ஒரு சின்ன காரியம் உங்கள்கிட்ட பேசணும். என்னங்க, இந்த மாதிரி சொல்லுங்க, கூப்பிட்டு சொல்லுங்க. நான் உங்கள் மேலே கொண்ட அன்பினால சொல்கிறேன். அதை விட்டுட்டு அங்கே சொல்கிறது, இங்கே சொல்கிறது, அவங்க கிட்ட சொல்கிறது, இவங்க கிட்ட சொல்கிறது, அதெல்லாம் திமிருத்தனம். உன் திமிருத்தனத்தை உச்சந்தலையில் கர்த்தர் உடச்செறிஞ்சு உன்னை விரட்டி அடிப்பார் தேவ சமூகத்தை விட்டு. ஜாக்கிரதையாக இரு, உன்னை திருத்திக்கொள், இல்லைன்னா உன் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும். மற்றவர்களை பற்றி குற்றம் குறைகளை தேவையில்லாமல் பேசி கொண்டிருக்கிற நிலைமைகளை தொடர்வாய் என்றால் நீ எவ்வளவு பெரிய மோசமான ஆள் என்பதை கர்த்தர் மற்றவர்களுக்கு காண்பிப்பார். நீ யாருக்கிட்ட நடிச்சுக்கிட்டு யாருக்கிட்ட ஏமாத்திட்டு நிற்கிறியோ அவங்க கிட்ட உன் அசிங்கத்தெல்லாம் கர்த்தர் காட்டுவார். ஜாக்கிரதையாயிரு, மனம் திரும்பு. யாரை பற்றி இனி பேசவே மாட்டேன் தீர்மானம் எடு. அர்ப்பணி கர்த்தர் உன்னை எச்சரிக்கிறார். நீ உன்னை சரிப்படுத்தி கொண்டால் உனக்கு பாதுகாப்பு, சரிப்படுத்தி கொள்ளாவிட்டால் உன் நிலைமை ரொம்ப மோசம். கேட்கணும், என்னிடத்தில் என்ன குறைவு, என்னிடத்தில் என்ன தவறு, அதை கேட்கணும். அதை விட்டுட்டு பெரிய பரிசுத்தவான் மாதிரி, பெரிய பரிசுத்தவாட்டி மாதிரி அடுத்தவங்களை பற்றி பேசுறது